இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பருக்கு ஃபேக் கால், ஃபேக் எஸ்எம்எஸ் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர ஃபேக் கால் மற்றும் ஃபேக் எஸ்எம்எஸ் குறித்து தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது பார்த்திங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சொல்லாமையே நம்மளுடைய பணம் திருடப்படுதா மிஷம் பண்ணிட்டு இந்த மாதிரி புதிய ஸ்கேமை தடுப்பதற்கு உங்களை ஆன்லைன் மூலமாக ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராட் கால் வரும் அல்லது உங்களோட எஸ்எம்எஸில் கிளிக் ஆன் தி லிங்க்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கிளிக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டாலே உங்களோட மொபைலை அவங்க ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணி உங்களோட வங்கி கணக்கில் இருக்க பணத்தை திருறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் கான்டாக்ட் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்புனாலோ அல்லது கால் பண்ணி லிங்க் அனுப்புனாலோ அவங்க கொடுத்துருக்க வெப்சைட் லிங்கில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் இதுதான், sanchersaji.gov.in வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதற்கான ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களை எப்படி அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். எஸ்எம்எஸ், கால், வாட்ஸ்அப் சொல்லிவிட்டு அதன் பிறகு அவங்க உங்ககிட்ட என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபேக் கால் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு sanchersaji.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து வெப்சைட்கான லிங்க் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வரும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதற்கு தற்போதைய ஃபேக் நம்பர் எவ்வளோ பேர் பிளாக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீசஸ்னு வரும். ஃபஸ்ட் எடுத்துனே ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் தற்போது எனபிள் பண்ணியிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் வரும். அதற்கு அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ராட் கம்யூனிகேஷன் வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் இது மூலமாக காண்டாக்ட் பண்ணி உங்களை என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அதற்கான ஸ்டெப் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய மணியை நீங்கள் இந்த மாதிரி ஃபேக் கால் மூலமாக லாஸ் பண்ணிட்டீங்கன்னா சைபர் கிரைம்க்கான ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ ஃபார் ரிப்போர்ட்டிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு மீடியம் ஆஃப் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் இருக்கும். அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மீடியம் கால், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் எது மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணாங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. கால்னால் கால், எஸ்எம்எஸ்னால் எஸ்எம்எஸ் இதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ராட் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களை எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க, பேங்க்குடைய கேவிசின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணாங்களா அல்லது ஃபேக் கஸ்டமர் ஹெல்ப்லைனா உங்களை லிங்க் அனுப்பிவிட்டாங்களா அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் செலக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் கேட்டிருப்பாங்க. எஸ்எம்எஸில் லிங்க் அனுப்பியிருந்தாங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது சூஸ் த டைப் ஆஃப் சஸ்பெக்டட் எஸ்எம்எஸ்னு இருக்கும். அது வித்தவுட் ஷார்ட் கோடா வித் ஷார்ட் கோடான்னு செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டேட் எந்த டைமில் உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு டேட் செலக்ட் பண்ணிவிட்டு டைம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிங்க. அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க காண்டாக்ட் பண்ண மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு அவங்க உங்களுக்கு அனுப்பின லிங்க் அது ரெண்டையுமே அதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம், உங்களோட லாஸ்ட் நேம், உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் கேப்ச்சர் இருக்கும். அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை மொபைல் நம்பர் வியா ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி வரும். அது வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உடனடியாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபேக் கால், ஃபேக் எஸ்எம்எஸ் வந்தால் உடனடியாக இதில் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைனா உங்களோட வங்கி கணக்கிலேருந்து பணம் திருடப்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இதுதான் தற்போது டெலிகம்யூனிகேஷன்லேருந்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.